மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? முதல்ல வந்து பாருங்க முற்பகுதி அப்படின்னும் போது 1/6/2026 வரைக்கும் நம்மளுக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சனியா இருக்காரு. கர்ம சனி தொழில் ஸ்தானத்துல ஒரு தொழில் கிரகம், தொழில் ஸ்தானத்துல விதி கிரகம் என்ன பண்ணுவான்? தொழில மேன்மை முன்னேற்றம் எல்லாமே கொடுப்பான், அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தான் தொழில மேன்மை முன்னேற்றம் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அதெல்லாம் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா என்ன ஆகும்? சனி வந்து நம்மள வந்து பள்ளத்துல தூக்கி தள்ளி விட்டுருவானா? அப்படி கிடையாதுங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ஷைன் ஆவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கீங்களோ அதே அளவுக்கு ஸ்டேசஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக கர்ம சனி உங்களோட கர்மங்களை நீங்க கரெக்டா செய்யும் போது மட்டும்தான் முழு பலன் அப்படின்றது கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ராகு பகவான் வந்து பாருங்க பாக்கியஸ்தானத்துல ஒரு ராட்சஸ். ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்ஷ்டம், ஒரு முன்னேற்றம், ஒரு ஃபார்ச்சூன், ஒரு குட் லக் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு விதத்துல கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லலாம். அப்பா ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்டா இருப்பாரு. ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போறதுக்கான ஒரு பிராப்தம், வெளிநாடு போய் கடல் தாண்டி வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு யோகம், வெளிநாட்டுல படிக்க போறது, வெளிநாட்டுல வேலைக்கு போறது, வெளிநாட்டுல படிக்க போயிட்டு சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் வேலை செய்யுது, இப்படி நிறைய அமைப்பு அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி 3ஆம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல கேத்து. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கை வேற லெவல்ல இருக்கு. எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்குமான உறவு முறை அப்படின்றதுல ஒரு பெரிய பிரிதல் இருக்கு. உறவு முறை பெருசா நல்லா இல்ல. நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மனசளவுல விலகி இருக்கோம். என் தம்பி தங்கச்சி வெளிநாடு போயிட்டாங்க, அதனால முதல்ல இருந்த மாதிரி நிறைய அந்யோன்யமா பேச முடியல. இதெல்லாம் நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு பகவான் சுயஸ்தானத்துல ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்லுவாங்களேங்க, அப்படி கிடையாது. அதாவது ஜென்ம குரு அப்படின் போது எல்லாரும் காட்டுக்கு போயிடுறது இல்ல. ஆனா ஜென்ம குரு இருக்கு அப்படின்னா நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். ரொம்ப நாளா இந்த ஊர்ல இருக்குங்க, சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஊருக்கு, அங்க சொந்த பந்தம் யாருமே இல்லைங்க. வேலை நான் அப்ளை பண்ண கிடைச்சிச்சு, நல்ல வேலை இருந்துச்சு, நான் போயிட்டேன், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி நான் வந்து பாருங்க நல்ல ஒரு குவாலிஃபைடு பர்சனாலிட்டி, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஒரு சிட்டிக்கு வந்து இந்த சீரியல்ஸ் எல்லாம் நடிக்கிறேன், இல்ல சினிமா சான்ஸ்க்காக தேடுறேன், இந்த மாதிரி. அதாவது சம்பந்தமே இல்லாம ஒரு தொழில் நோக்கி போகும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அது என்னோட பேஷன், அது என்னோட கனவு. அந்த கனவு தொழிலை நோக்கி போறது அப்படின்னு சொல்லலாம். ஆக இது முற்பகுதி, ஓகேங்களா. இப்ப பிற்பகுதிக்கு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிற்பகுதி சனி பகவான் கர்ம சனியாவே தான் இருக்காரு. கர்ம சனி மேல குருனோட 9ஆம் பார்வை. அப்ப கர்ம சனி நீ செஞ்சாதான் நான் கொடுப்பேன். ஒரு தராசு வச்சுட்டு இருக்கேன், நீங்க எள்ளு வச்சேனே எள்ளுக்கான காசு தான் கொடுப்பேன், நீங்க கொள்ளு வச்சேனா கொள்ளுக்கான காசு தான் கொடுப்பேன், அப்படிப்பட்ட மைண்ட் செட் இருக்க சனி பகவான் நீ வேலை செய்ய போதும், ஏன் எதையோ ஒன்று நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாரு. அதே மாதிரி சட்டு நல்ல பலன்களை கொடுத்துருவாரு, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ராகு பகவான் 9ஆம் பாவம் பாக்கிய ராகு, பாக்கியங்களை கொடுப்பான். கூடவே வந்து பாருங்க உங்களுக்கும் உங்க தகப்பனாருக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும். தகப்பனாரனோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். தகப்பனாரனுடைய வாழ்க்கையில ஒரு ஆப்போசிட் ஜெண்டர், ஒரு பெண் தலையீட்டால குடும்பத்துல நிம்மதி இல்லாம போறது, ஒரு பெண் தலையீட்டால உங்களுக்கும் உங்க தகப்பனாருக்கும் மனமுறிவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கேது சேம் பொசிஷன், பெருசா மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுத்துட வேண்டாம். இந்த பையன் ரொம்ப நல்ல பையங்க, வெளிநாட்டுல வேலை செஞ்சதுதான், சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த பையனை தெரியும். நீங்க ஒரே பொண்ணு வச்சுட்டு இருக்கீங்க இல்லைங்களா, பொண்ணுக்கு நல்ல பையனா வேணும்னு கேட்டீங்க இல்லைங்களா, இந்த பையனை கல்யாணம் பண்ணுங்க. இந்த பையனுக்கு நானே கேரண்டி, நானே முன்ன நின்று எல்லாம் நடத்தி வைக்கிறேன். எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்த பின்னாடி தெரியும் பையன் கிட்ட எந்த நல்ல குணமும் இல்ல அப்படின்னு. அப்ப எந்த வீட்டுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ வந்து திட்டம் போட்டு என் குடும்பத்தை கெடுத்துட்ட. இல்ல உங்க மூத்தாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க பங்காளி யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நாங்க நல்லா இருக்கிறது பிடிக்காம அவன் பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு அவ பேர் நம்மளுக்கு வரும். என்னத்துக்கு? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்த பிரச்சனைகளே ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குருனோட பார்வை 6, 8, 10 பாக்குது. கடன் நோய் எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது விதி. அதே மாதிரி 8ஆம் பாவத்தை பாக்குறதுனால இப்ப ரொம்ப ஒரு சீரியஸான காம்ப்ளிகேஷன் இருக்குங்க, சர்ஜரி பண்ணும் டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப குரு பார்வையினால ஏதாவது பிளஸ் இருக்குமா? இருக்கு. எப்படின்னா கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுக்குறோம்ப்பா, உடம்பு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பாக்கலாம். அட மருந்து மாத்திரைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுப்பா, சர்ஜரி வேணாம், போஸ்ட்போன் பண்ணலாம்ப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. உழைக்க நீங்க ரெடி அப்படின்னா குருனோட பார்வையினால அதுக்கான பலன்களை கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு முற்பகுதி எப்படி இருக்கு, பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டுமே நல்லாதான் இருக்கு. எவ்வளவுங்க நீங்க மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா 60% கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்க. இப்ப நான் வந்து பாருங்க கடுமையான ஒரு கஷ்டத்துல இருக்கேன், பெரிய பிரச்சனையில இருக்கேன், வீடு வாங்கலாமான்ற யோசனை இருக்கு. குடும்பத்துல வந்து பாருங்க
பிள்ளைங்களால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் கணவரால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் சொத்து எனக்கு வருமா வராதான் தெரியல, என் புள்ள திருந்தாதான் தெரியல, இந்த மாதிரி பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க தீர்வு. என் சுய ஜாதகத்தை பார்த்து நான் தீர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.